இந்த வீடியோவில் ஜீரோதால ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு லைவ் டெமோ பார்க்க போகிறோம். ப்ளஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு எஃப்என்ஓ ஆக்டிவேஷனுக்கு அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு சில ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாமல் எஃப்என்ஓ பண்ணாதீங்க. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஹைலி லிவரேஜ் ப்ராடக்ட். உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லிவரேஜ் தருவாங்க. இதில் பாசிட்டிவ் சைடு இருக்கும், நெகட்டிவ் சைடு இருக்கும். அதனால் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாமல் கண்டிப்பாக அதை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேக்கட் பொசிஷன் வெறும் பை ஆர் செல் மட்டும் மார்க்கெட்டில் எப்போவுமே எடுக்காதீங்க. ரொம்ப ரிஸ்க். ஏன்னா மார்க்கெட் எந்த சைடு வேணாலும் போகும். மூணாவது பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். நாலாவது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஃபைட்டிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒன்று அன்எக்ஸ்பெக்டடாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது நமக்கு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஃபயர் ஃபைட்டிங்னு ஒன்று இருக்குது. அது நம்ம யூஸ் பண்ணால் தான் அது கொஞ்சம் கேபிட்டலும் அதிகமாக வேணும். இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் எஃப்என்ஓக்குள்ளே போங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இறங்குறது எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பில்டிங்லேருந்து பேராஷூட் இல்லாமல் கண்ணை மூடிட்டு குதிக்கிறதுக்கு சொன்னால் டெத் கன்ஃபார்ம்டு. அதுக்காக தான் இந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் கொண்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம டேரெக்டாக லைவ் டெமோக்கு போகலாம். ஸோ இப்போ ஜீரோதா கைட்டில் இருக்கேன்னா மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் செக்ஷன் அப்படின்னு உங்களோட ஐடி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா கன்சோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கன்சோல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இதுக்கு போயிடும். இல்லைனா டேரெக்டாக console.zerodha.com அப்படின்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு போயிடும். இப்போ இங்கேயும் டாப் ரைட்டில் உங்களோட ஐடி மேலே கிளிக் பண்ணிங்கன்னா மை அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டு இதுக்கு போகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட நேமு, கிளைண்ட் ஐடி, சப்போர்ட் கோட், சிகேஒய்சி நம்பர் அப்படிங்கிறது எல்லாமே கொடுப்பாங்க. இந்த சப்போர்ட் கோட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதுக்கு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கனெக்ட் பண்ணி இது பண்ணுவீங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸு. இது வேணால் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் இதெல்லாம் இங்கேயே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். 24 hours ஆகும் அப்டேட் பண்ணி இது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேங்க், ப்ரைமரி பேங்க், செகண்டரி பேங்க் ஆட் பண்ணியிருப்பீங்க. வேணும்னா அந்த பேங்க்கையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இ-சைன் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா சார்ஜ் 25 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி இது பண்ணுவாங்க. உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் பார்த்துக்குங்க. இங்கே போய்ட்டு எடிட் கொடுத்து நீங்கள் எடிட் யுவர் ப்ரைமரி பேங்க்னு இருக்கிற டாப்பில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே அப்படியே லாஸ்ட்டில் வாங்க, செக்மெண்ட் ஆக்டிவேஷன் இருக்கும். இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம எஃப்என்ஓ செக்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஆக்டிவேட் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நான் ஆல்ரெடி எனக்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸு, கரன்சி டெரிவேட்டிவ் எல்லாமே இருக்கும். இன்கம் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த இன்கம் ரேஞ்சில் இருக்கீங்க அப்படிங்கிறத அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதுக்கு என்னென்ன இன்கம் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் இதில் சொல்கிறதுல ஏதோ ஒன்று இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு பேங்க் 6 month பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் ஓகே. நீங்கள் கொடுத்துருக்க பேங்க், ஆல்ரெடி ஒரு பேங்க் கொடுத்துருப்பீங்களா, அதுக்கு ரெண்டில் ஏதோ ஒன்று 6 month ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இல்லைனா சேலரி ஸ்லிப் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் 16 இருக்கணும். ஸோ இதில் ஏதோ ஒன்று இருந்தால் கூட உங்களுக்கு ஓகே. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் காமிச்சிட்றேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த support.zerodha.comலையும் போய் பார்த்துக்கலாம் நீங்கள். இல்லைனா நம்மளோட சேனலில் எல்லா வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ ஹவு டு ஐ ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துருக்கான் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஹவு டு ஐ ஆக்டிவேட் எஃப்என்ஓ அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எதுவும் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். எனி ஒன் ஆஃப் தி பிலோ டாக்குமெண்ட்ஸ் வில் சஃபீசஸ் இன்கம் ப்ரூஃப், பேங்க் ஸ்டேட்மெண்ட், லேட்டஸ்ட் சேலரி ஸ்லிப்பு, காப்பி ஆஃப் ஐடிஆர் ஃபார்ம் 16 இல்லைனா ஐடிஆர் அக்னாலேஜ்மெண்ட் ஃபார்ம், நெட்வொர்க் சர்டிஃபிகேட் ஏதோ ஒன்று இருந்தால் போதும். இதை ஏதோ ஒன்று நீங்கள் ஸோ இந்த ப்ரூஃபில் சேலரி ஸ்லிப்லாம் ப்ரூஃப் கொடுக்கும்போது லோகோ ஆர் சீல் ஆஃப் த கன்சர்ன்ட் அத்தாரிட்டி, அதாவது நீங்கள் சீல் இருக்கணும். அதுக்கு பேசாமல் நீங்கள் 6 month ஸ்டேட்மெண்ட்டே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் ஏதோ ஒன்று. ஸோ நீங்கள் இங்கே போய்ட்டு இங்கே அப்டேட் பண்ணிங்க, சூஸ் ஃபைல் கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு இருந்தால் ஃபைலுக்கு பாஸ்வேர்ட் கொடுங்க. இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இதை அப்படியே விட்டுட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். சில எனக்கு பாஸ்வேர்ட் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க smallpdf.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஃபைலோட பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை உங்களோட லோக்கலில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணாலும் கூட நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த
அந்த பாஸ்வேர்ட் கொடுக்காம டேரெக்டாக இன்கம் ப்ரூஃப் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். வித்தின் நெக்ஸ்ட் டேயில் திருப்பியும் நீங்கள் இந்த கன்சோலில் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மை ப்ரொஃபைலில் போயிட்டு கீழே உங்களோட செக்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல என்ன ஃபோன் வந்துடும் நெக்ஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா இது வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்படி தான் இது மாதிரி செக் பண்ணணும். சில டைம் மெயில் வந்துடும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு, இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேயில் பாருங்கள். ஸோ ஓகே ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், அது எப்படி ஃப்ரீயாக வாங்குறது அப்படிங்கிறதும் சொல்கிறேன். ஸோ நம்மளோட வெப்சைட் பார்த்திங்கன்னா powerpangu.com. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஒரு 23 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். இது தெரிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோட பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது நம்ம வெப்சைட் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த 6 கோர்ஸையும் வாங்கிக்கலாம் 2 பேரும். இல்லை அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க கூட டேரெக்டாக வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ. இதுதான் குயிக்காக சொல்லணும்னு நினச்சேன். ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 8072210003. பாய்.